ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொரியல் ரெசிபி தான். இது பார்த்திங்கன்னா முட்டைகோசும் கேரட்டும் ரெண்டுமே சேர்த்து நான் ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் முட்டை ஊற்றி தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக எல்லா குழம்புக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ரசம், சாம்பார், அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே மற்ற எல்லா வத்த குழம்பு இது எல்லாமே ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாருங்கள் கேரட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். அதே போல் இங்கே பாருங்கள் கோஸு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி 2 காயும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கேரட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் கட் பண்ணி சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணும்போது இந்த பொரியலுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு முட்டையும் நான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் எண்ணெய், கடுகு இதெல்லாமே தாளிக்க. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு இந்த கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் தேவையான அளவு நான் ஒரு 3 ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கம்மியாகவே சேர்த்துக்கலாம் எண்ணெய் பொரியலுக்காக, அதனால தான். ஸோ 1 ஸ்பூனு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயம், இந்த பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அதிலே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சு இந்த கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பாருங்கள் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான். அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் அதிலே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தால் போதும், கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா போதும் வெங்காயம். ஸோ இப்போது லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன். மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா பாருங்கள் லைட்டாக கலரி விட்டுட்டு நான் காய் 2த்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த முட்டைகோசு ப்ளஸ் கேரட்டு இது 2மே இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலரி விடுவோம். கலரி விட்டதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி கலர்னதுக்கப்புறமா இந்த தண்ணி லைட்டாக கையில் தெளித்து மட்டும்தான் நான் விடுறேன். அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது, ஏன்னா இந்த 2 காயுமே ரொம்ப சாஃப்டாக வேகக்கூடிய ஒரு காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வெஜிடபிளை நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கோங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம். ஸோ அதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு இதை வதக்கி எடுக்க போகிறோம். பாருங்கள் நான் தண்ணியே ஊற்றலை, ஆனால் காய் எவ்வளோ சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள். அந்த மூடி போடும்போது அதில் ஆவி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆவி தண்ணி விழும்போதும் அதில் வெந்துடும் அதுலேயே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முட்டையை ஒரே ஒரு முட்டை எடுத்து வச்சுருந்தேன், அந்த முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 பேருக்கு ஸ்கூலுக்காக செஞ்சு கொடுக்கறதுனால நான் கொஞ்சமாக தான் காய் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. முட்டையும் அதுக்கேற்ற மாதிரி 2, 3 நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ முட்டை ஊற்றிட்டு நல்லா கலரிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா இதுக்கு பதிலாக நீங்கள் முட்டை வேண்டாம், முட்டை சாப்பிடாதவங்க நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக தேங்காயும் நீங்கள் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா துருவிட்டு இல்லைனா மிக்சியில் நல்லா ஒரு 2-3 பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேங்காயும் இதிலே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வேணாலும் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ சூப்பரான ஒரு சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியான முறையில் தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதனால் இப்போ தான் சமைக்க கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. அதனால் எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.